வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 45 ஸ்டெபிளைசர் ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டெபிளைசர்னால் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அண்டு சேஃப் வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படிங்கிறது தான் ஸ்டெபிளைசர்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்டெபிளைசர் இல்லாத வீடு அல்லது ஒரு ஆஃபீஸோ அல்லது ஒரு ஃபேக்ட்ரியோ கிடையாது. எல்லா இடங்களிலுமே இந்த ஸ்டெபிளைசர் பயன்படுத்துகிறாங்க. நம்ம வீட்டில் உள்ள எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது டிவி, அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், ஏர் கண்டிஷனர், இந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஓவர் வோல்டேஜ், அண்டர் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெபிளைசர்ஸை பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டெபிளைசர் தான் பேசிக்காக எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு சிங்கிள் ரிலே டைப் ஒரு ஸ்டெபிளைசர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி 3 ரிலே இருக்குது, 5 ரிலே டைப் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் ஸ்டெபிளைசர்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிங்கிள் ரிலே டைப் ஸ்டெபிளைசர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த சிங்கிள் ரிலே டைப் ஸ்டெபிளைசர் வந்து ஃப்ரிட்ஜஸ், அப்புறம் டிவிக்கு, இந்த மாதிரி சிறிய எக்யூப்மெண்ட்ஸுக்கு எல்லாமே பயன்படுத்தியிருப்பாங்க. அதில் இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, T1 T2. T1 வந்து கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கண்ட்ரோல் வோல்டேஜ், ஆக்சுவலாக 12 வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜை அந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு ஃபீட் பண்ணுது. அந்த இதிலிருந்து தான் ரெஃபரன்ஸ் வோல்டேஜும், இந்த ஸ்டெபிளைசருடைய ரிலே எந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜில் ஆன் ஆகணும் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வோல்டேஜும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்புறம் அந்த ரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச். ஆக்சுவலாக அதில் எப்படி இருக்கும்னா 2 காமன் NO/NC பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 காமன் NO/NC பாயிண்ட்டு பயன்படுத்தி இந்த ரிலே வந்து இந்த ஸ்டெபிளைசருடைய T2 அப்படிங்கிற பவர் டிரான்ஸ்ஃபார்மர், அதை வந்து ஸ்டெபிளைசர் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரியுடைய கனெக்ஷன்ஸை மேனிப்புலேட் பண்ணுது. அதனுடைய ஒயரிங் எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டெபிளைசர் டிரான்ஸ்ஃபார்மர் T2வில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரிக்கு அந்த இன்புட் சப்ளையை அப்படியே கொடுத்துட்டாங்க. அதே இதிலிருந்து அந்த செகண்டரியை பார்த்தீங்கன்னா அந்த ரிலேயோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி ஒயரிங் பண்ணியிருக்காங்க. பொதுவான கான்செப்ட் என்னென்னா, இந்த ரிலே ஆஃபில் இருக்கிறப்ப இந்த ஸ்டெபிளைசர், அதாவது இந்த T2ங்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பூஸ்ட் மோடில் ஒர்க் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த ப்ரைமரிக்கும் செகண்டரிலையும் உள்ள கரண்ட் டைரக்ஷன் ஒன்று போல் இருக்கிற மாதிரி, 2 கரண்ட் டைரக்ஷன் ஒன்று போல் இருக்கிறப்ப அது பூஸ்ட் மோடில் இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரியும், இந்த ரிலே ஆன் ஆனால் அந்த செகண்டரியுடைய கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரியும் இதில் வந்து ஒயரிங் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ட்ரோல் அந்த ரிலேயுடைய காமன் பாயிண்டில் ஒரு காமன் பாயிண்ட்டுக்கு ஃபேஸை கொடுத்துருக்காங்க, இன்னொரு காமன் பாயிண்ட்லேருந்து அவுட் கோயிங் ஃபேஸை எடுத்து போயிருக்காங்க. அவுட் கோயிங் நியூட்ரல் வந்து டைரெக்டாகவே எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரிலே எப்படி ஒர்க் பண்ணுது, அதன் மூலமாக எப்படி இந்த ஸ்டெபிளைசர் பூஸ்ட் அண்ட் பக் மோடில் ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பூஸ்ட் மோடு, அதாவது வோல்டேஜ் வந்து 230 ஆர் லெஸ் தென் 230 இருக்கிறப்ப இந்த, ஏன்னா அது கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் வந்து 230 கொடுத்துருக்கிறதுனால நம்ம 230 வச்சுருக்கிறோம். ஸோ அது இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த ரிலே எப்போவுமே ஆஃபில் தான் இருக்கும். ஏன்னா வோல்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஆஃபில் இருக்க டயத்தில் எல்லாமே அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய வைண்டிங் டேப்பிங்ஸ் வந்து பூஸ்ட் மோடில் இருக்கும். அது எப்படின்னு இந்த படத்தில் பாருங்கள். இந்த ஃபேஸ் வந்து இந்த காமன் பாயிண்ட்லேருந்து இந்த NC பாயிண்ட்டுக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரியுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வருது. அந்த செகண்டரியுடைய டெய்ல் எண்டிலிருந்து எடுத்து அந்த இன்னொரு கான்டாக்டுடைய NCயிலிருந்து காமன் வழியாக அவுட் கோயிங்க்கு போகுது. ப்ரைமரி வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கனால இந்த மோடில் ப்ரைமரியில் எந்த டைரெக்ஷனில் கரண்ட் இருக்குமோ அதே டைரெக்ஷனில் தான் செகண்டரியிலையும் கரண்ட் இருக்கும். ஸோ ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் 2க்கு இடையில் உள்ள ஃப்ளக்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இந்த செகண்டரியில் இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் வந்து இதன் வழியாக செல்கிற இன்புட் வோல்டேஜ் கூட ஆட் ஆகிக்கிடும். அதனால் அவுட்புட் வோல்டேஜ் வந்து இந்த வோல்டேஜும் சேர்ந்து ஸ்டெப் அப்பாக பூஸ்ட் மோடில் அவுட்புட் வோல்டேஜ் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வோல்டேஜ் வந்து 230 விட மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க.
இப்போ என்ன ஆகும்னா அந்த ஸ்டெபிளைசர் வந்து பக் மோடுக்கு மாறும். அது என்ன பக் மோடுனா, இதனுடைய கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து இதை ரிலேயை ஆன் பண்ணிடும். ரிலே ஆன் பண்ண உடனே அதனுடைய ஒயரிங் எப்படி இப்போ மாறுதுன்னு பாருங்கள். அந்த T2ங்கிற டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி வைண்டிங்க்கு முதல்ல ஆஃப் மோடில் எப்படி கரண்ட் போச்சோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆன் மோடில் கரண்ட்டு போகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் வந்து இந்த காமன் பாயிண்ட்லேருந்து இப்போ NO தான் காண்டாக்ட் ஆகிருக்கு. அந்த NO வழியாக வந்து அந்த T2ங்கிற டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரியுடைய டெய்ல் எண்டு வழியாக உள்ளே நுழைஞ்சு மேலே, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் வழியாக வந்து அந்த அடுத்த காண்டாக்ட் பாயிண்டோடைய NO வழியாக காமனுக்கு போய் அவுட் கோயிங் போகுது. ஸோ இப்போ வந்து ப்ரைமரியில் போகிற கரண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக செகண்டரியில் கரண்ட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ இதை தான் பக் மோடுன்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா, இந்த செகண்டரியில் உள்ள வோல்டேஜ் வந்து ஆக்சுவலாக நெகட்டிவில் இருக்கும். அந்த நெகட்டிவ் வோல்டேஜ் இந்த இன்புட் வோல்டேஜ்லேருந்து கழிக்கப்பட்டு பேலன்ஸ் வோல்டேஜ் தான் அவுட்புட்டில் கிடைக்கும். அதனால் இதை வந்து ஸ்டெப் டவுன் மோட், பக் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மோடில் ஒர்க் பண்ணுறப்ப ஸ்டெபிளைசர் வந்து அதிகமான வோல்டேஜ் போகிறப்ப அதை குறைச்சி கொடுக்குறதுக்கு இந்த மோடை பயன்படுத்திக்கிடும். ஸோ இதில் பாருங்கள், இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், 200 to 225 வரைக்கும் பூஸ்ட் மோடு. அப்போ ரிலே வந்து ஆஃபில் இருக்குது. 230லேருந்து 250 வரைக்கும் பக் மோடு, அப்போ ரிலே ஆனில் இருக்குது. பூஸ்ட் மோடில் இந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரியில் கிடைக்கிற வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜோட ஆட் ஆகி ஸ்டெபிளைசருடைய அவுட்புட்டில் கிடைக்கி. அதாவது ஒரு உதாரணத்துக்கு இந்த இன்புட் வந்து 200ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த செகண்டரி வோல்டேஜ் வந்து 15.7 ஆட் ஆகி 215.7 வோல்டேஜ் அவுட்புட்டாக கிடைக்கிறது. அதே இது இந்த சாம்பிளுக்கு இந்த பக் மோடில் பாருங்கள், 240 வோல்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ வந்து என்ன ஆயிருக்கும், ரிலே வந்து ஆன் ஆகிருக்கும். ரிலே ஆன் ஆகிறப்ப ஸ்டெபிளைசர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பக் மோடில் ஆப்ரேட் ஆகும். அப்போ வந்து அந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரிக்கு எவ்வளோ வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகிருக்கும்னா 18.8 வோல்ட் மைனஸில் இன்டியூஸ் ஆகிருக்கும். அந்த வோல்டேஜ் இந்த இன்புட் 240லேருந்து கழிக்கப்பட்டு 221.2 வோல்டேஜ் தான் அதனுடைய அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ அண்டர் வோல்டேஜாக இருந்தால் பூஸ்ட் பண்ணியும், ஓவர் வோல்டேஜாக இருந்தால் அதை பக் பண்ணியும் இந்த ஸ்டெபிளைசர் வந்து அவுட்புட் கொடுக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரியுடைய வோல்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ரேஷியோ பாருங்கள், 230 வோல்ட் ப்ரைமரிலையும் 9+9 வந்து செகண்டரிலையும் உள்ள டைப்பு, சென்டர் டேப் டைப். ஸோ அதனால் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள ரேஷியோ, ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா 12.77. ஸோ அந்த ரேஷியோவை பேஸ் பண்ணி தான் இன்புட் வோல்டேஜ் 200ஆக இருந்தால் 15.7, 220ஆக இருந்தால் 17.2, 240ஆக இருந்தால் 18.8ன்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ஒரு ஸ்டெபிளைசர் பேசிக்காக எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு ஸ்டெபிளைசரை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரைட் ஸ்டெபிளைசரை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஸ்டெபிளைசர் நம்ம டொமஸ்டிக்கில், ஒரு வீட்டில், ஒரு அலுவலகத்தில் எந்தெந்த இடங்கள்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டிஷனரில் யூஸ் பண்ணுறோம். டிஜிட்டல் ஸ்டெபிளைசராக எல்சிடி டிவி, எல்இடி டிவியும் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்புறம் ஸ்டெபிளைசர் ஃபார் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் ஸ்டெபிளைசர் வந்து சிஆர்டி டிவி, பழைய டைப்பு சிஆர்டி டிவி மானிட்டர் டைப்பு. அப்புறம் மியூசிக் சிஸ்டம், பழைய டைப் மியூசிக் சிஸ்டத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் வாஷிங் மிஷினுக்கு, ட்ரெட்மில்லுக்கு, ஓவன்களுக்கு கூட சில சமயங்களில் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் மெயின்லைன் ஸ்டெபிளைசர், வீட்டுடைய இன்கமிங்கில் ஒரு ஸ்டெபிளைசர் வழியாக என்டையர் சப்ளை போகிற மாதிரி பண்ணி இன்கமிங்கில் வரக்கூடிய ஃப்ளக்சுவேஷனால் டிவைசஸ் எதுவும் பாதிக்காமல் பயன்படுத்துறதுக்கு அதை மெயின்லைன் ஸ்டெபிளைசராகவும் பயன்படுத்துகிறாங்க. சரி, இப்போ எல்லா டிவைஸுக்கும் பயன்படுத்துகிறோமே, இதை வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம், அதனுடைய ரேட்டிங்கை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல அந்த டிவைஸ் எதுவோ அதனுடைய வோல்டேஜ் அண்டு வோல்டேஜுக்கு மேட்சாக ஸ்டெபிளைசருடைய வோல்டேஜ் இருக்கணும். அடுத்தால அதனுடைய பவர் எவ்வளோங்கிறத நம்ம பார்க்கணும். பவர் வந்து பொதுவாக வாட்ஸில் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் உள்ள ஒரு எக்யூப்மெண்ட் வந்து 1000 வாட்ஸ்னு வச்சுடுங்க. அதை என்ன செய்யணும்னா மல்டிப்ளை பை 1.2, அதாவது 20% அதோட ஆட் பண்ணணும். அப்போ வந்து 1000 × 1.2 = 1200 அப்படின்னு வரும். அந்த 1200 VA ரேட்டிங்கில் தான் நம்ம ஸ்டெபிளைசரை சூஸ் பண்ணணும். ஏன் ஸ்டெபிளைசரை வோல்ட் ஆம்பியரில் ரேட் பண்ணியிருக்காங்க, ஏன் வாட்ஸில் ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவர் ஃபேக்டர் லோடை பொறுத்து மாறுபடும். அடுத்தால ஒவ்வொரு ப்ராடக்டை பொறுத்தும் மாறுபடும். அப்போ அதை பவர் ஃபேக்டரை டிஃபைன் பண்ண முடியாதனால
ஸ்டெபிளைசர் மேனுஃபேக்சரர்ஸ் எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வோல்ட் ஆம்பியரில் ரேட்டிங் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஸ்டெபிளைசர்ஸையும் வோல்ட் ஆம்பியர்லேயே ரேட்டிங் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டெபிளைசருடைய ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மவுண்டிங் நம்ம வந்து எப்படி மவுண்டிங் பண்ணணும், அது வந்து வால் மவுண்டிங் டைப்பில் இருக்குது, அதாவது ஒரு ரேக்கில் ஒரு செல்ஃபில் மவுண்ட் பண்ணுற மாதிரி பேனல் போர்டில் மவுண்ட் பண்ணுற மாதிரி டைப்பும் இருக்கிறது. பொதுவாக டொமஸ்டிக்கில் எல்லாமே வால் மவுண்டிங் அல்லது ரேக் மவுண்டிங் அந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கிறது. இண்டிகேட்டர்ஸ் வந்து பொதுவாக ஒரு ஸ்டெபிளைசர்ஸில் என்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறதையும் நம்ம அதை சூஸ் பண்ணுறப்ப பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா பார்த்து தேர்ந்தெடுப்பது நல்லது. டைம் டிலே, ஏர் கண்டிஷனர் அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டருக்கு பயன்படுத்தப்படுகிற ஸ்டெபிளைசர்ஸ் எல்லாமே இன்பில்ட் டைம் டிலேயோடு உள்ள ஸ்டெபிளைசராக பயன்படுத்துவாங்க. எதற்குன்னா, ஒரு பவர் போயிட்டு உடனே வந்துருச்சுன்னா, ஒரு பவர் ஃபெயிலியர் ஆகிட்டு இம்மீடியட்டாக வந்தால் கூட இந்த ஸ்டெபிளைசர் கொஞ்சம் டிலே பண்ணி தான் ஆன் ஆகும். ஏன்னா அந்த டிலேக்குள்ளே அந்த ஏர் கண்டிஷனர்லேயும் அந்த ரெஃப்ரிஜிரேட்டர்லேயும் உள்ள கம்ப்ரஸர் செட்டிலிங் ஆகிறதுக்கு, ஏன்னா இம்மீடியட்டாக ஆன் பண்ணால் அந்த கம்ப்ரஸர் ஜாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர்ப்பதற்கு இந்த டிலே பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் டிஜிட்டைஸ்டு ஸ்டெபிளைசர், இப்போ லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மோர் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கிறதுனால மோர் ப்ரிசிஷன் வோல்டேஜ் தேவைப்படுற இடங்களில் டிஜிட்டல் கண்ட்ரோல்டு ஸ்டெபிளைசர்ஸும் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஸ்டெபிளைசர்ஸில் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இருந்தால் அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஓவர் வோல்டேஜ் அண்டர் வோல்டேஜ் கட் ஆஃப் இருக்குதான்னு பார்த்து நம்ம ஸ்டெபிளைசர்ஸை வாங்கிக்கிறது நல்லது. அடுத்தது ரெஃப்ரிஜிரேட்டரில் இப்போ இந்த காலங்களில் வரக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்லாம் அதனுடைய மேனுஃபேக்சரர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெபிளைசர் தேவையில்லை, இன்பில்ட் ஸ்டெபிளைசரோடு தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மை கிடையாது. இன்பில்ட் ஸ்டெபிளைசர்ஸ் கிடையாது. ஆனால் அந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், அதாவது மாடர்ன் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் ஒர்க் பண்ணுற வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து ரொம்ப வைடர் ரேஞ்சில் இருக்கும். அதாவது பழைய ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 240 வோல்ட் ரேஞ்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும். ஆனால் இப்போ புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணுற ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் எல்லாமே வந்து 170லேருந்து 290 வோல்ட் வரைக்கும் வைடு வோல்டேஜ் ரேஞ்சில் அதனுடைய மோட்டர்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தயாரிக்கிறாங்க. அதனால் நமக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஏரியாவில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் தேவையில்லை, நம்ம டைரெக்டாகவே அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஸ்டெபிளைசர்ஸுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.